டெல்லியில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவுமாறு உச்சநீதிமன்றத்தை அம்மாநில அரசு நாடியுள்ளது. தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத அளவுக்கு வெயில் கொளுத்தி வரும் நிலையில் குடிநீர் பஞ்சமும் தலைவிரித்தாடுகிறது. டெல்லியின் சாணக்கியபுரி உள்ளிட்ட இடங்களில் குடிநீர் விநியோகம் முற்றிலும் முடங்கியுள்ளது. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் குடிநீருக்காக நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை காணப்படுகிறது. அவ்வப்போது வரும் சுமையுந்துகளில் தண்ணீரை பிடிப்பதற்கு பொதுமக்கள் அல்லாடுகின்றனர். குடிநீருக்காக யமுனை ஆற்றையே டெல்லி மாநில அரசு சார்ந்துள்ளது. அதே நேரம் ஹரியானா மாநில அரசு யமுனையில் போதிய அளவுக்கு தண்ணீரை திறந்து விடாததே பிரச்சினைக்கு காரணம் என ஆம் ஆத்மி அரசின் மூத்த அமைச்சரான ஆதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் டெல்லி அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. அதில் டெல்லி மாநிலத்திற்கு உரிய தண்ணீரை வழங்க ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநில அரசுகளுக்கு ஆணையிடுமாறு கூறப்பட்டுள்ளது. ஆனால் குடிநீர் பிரச்சினைக்கு ஆம் ஆத்மி அரசின் நிர்வாக கோளாறுகளே காரணம் என பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. ஆம் ஆத்மி அரசை கண்டித்து டெல்லியில் பாஜகவினர் இன்று போராட்டம் நடத்தினர்.